இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் 12th செகண்ட் சாப்டர் எக்ஸைஸ் 2.1 2.6 ஆஃப் அன் ஹவரில் நம்ம என்னென்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் இந்த மாடல் நாங்கள் சொல்லித்தர மாடலில் கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் சம்ஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எப்படி ஆஃப் அன் ஹவரில் முடிச்ச மாதிரி நீங்களும் முடிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 2.1 நீங்கள் ஒரு 3 மினிட்ஸில் தாராளமாக முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்குன்னா ஐ ஸ்கொயர் வேல்யூ, ஸோ -1, ஐ கியூப் வேல்யூ -i, தென் அதுக்கப்புறம் ஐ பவர் 4 வேல்யூ 1 அண்ட் ஐ பவர் 1ங்கிறது ஐ தான். ஓகே டன். இதில் 3 மாடல் தான் இருக்குது உங்களுக்கு 2.1ல 3 மாடல். ஸோ ஃபஸ்ட் மாடல் என்ன, ஸோ இந்த மாதிரி தந்துருவாங்க. ஜஸ்ட் ஏன்னா ஐ பவர் சம் மோட் ப்ளஸ் ஐ பவர் சம் மோட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் மைனஸ் மேலே பவரில் மைனஸ் வருது அப்படின்னா கீழே கொண்டு வந்துருங்க. அண்ட் இதில் என்ன பண்ணுவீங்க, ஸோ இப்போ சே எக்ஸாம்பிள் ஒரு 200 ஐ பவர் 200 கேட்குறாங்க அப்படின்னா அந்த 200 டிவைட் பை 4 பண்ணுங்கள். இது எப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஐ பவர் 4க்கு மேலே எப்போல்லாம் போகுதோ, ஏன்னா அதுக்கு வேல்யூஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அதை டிவைட் பை 4 பண்ணி ரிமைண்டர்ஸ் என்ன வருதோ அது ஐ பவரில் எழுதிருங்க. அவ்வளோதான், டன். இப்போ ஐ பவர் 200 வச்சுக்கலாம். ஸோ ரிமைண்டர் வந்து 1 வரும். அப்போ ஐ பவர் 1 வேல்யூங்கிறது ஐ, அவ்வளோதான். ஜஸ்ட் இது அந்த மாடல் எடுத்து அப்ளை பண்ண முடிச்சு. இது ஃபஸ்ட் மாடல். அண்ட் செகண்ட் மாடலுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம 10th படித்த லாஸ்ட் எக்ஸைஸில் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்னு செகண்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. அதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 1 + 2 + 3 + அப் டு என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் இருந்தால் n × n + 1 டிவைட் பை உங்களுக்கு 2. ஸோ அந்த ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சேம் லாஜிக் இங்கே தான். இங்கே பாருங்கள் பவர்ஸ் எல்லாத்தையும் இருக்கா. ஸோ பேஸ் சேமாக இருந்து பவர்ஸ் என்னாச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா எல்லாத்துலையும் ஐஏ இருக்கா அப்படின்னு ஒரு 1 + 2 + 3 அப் டு எது வரைக்கும் எனக்கு 2000 வரைக்கும் வருது. அப்போ இங்கே என்னோட வேல்யூ எவ்வளோ 2000. அப்போ என்ன பண்ண ஃபார்ம் எப்படி மாறும், ஐ பவர் 2000 × 2000 + 1 டிவைட் பை 2. இது செகண்ட் மாடல். அண்ட் தேர்ட் மாடல் என்னன்னா சமேஷன் வரும். ஓகே, சமேஷன் வரப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு லாஜிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ + ஐ பவர் 2 + ஐ பவர் 3 + ஐ பவர் 4 வேல்யூ 0. ஏன்னா அதில் நீங்கள் ஜஸ்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படி நம்ம ஒரு வேல்யூ சொல்லியிருக்கோம் ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். இந்த லாஜிக் தான். சம்மேஷன் வருது எங்கே இருக்குது, n = 1லேருந்து 102 வரைக்கும். ஐ பவர் என்னக்கு என்ன பண்ண போகிறீங்க 1 அப் டு எது வரைக்கும் எழுத போகிறீங்க 102. ஆனால் சம்மேஷன் இருக்குது. அப்போ ஐ பவர் 1 + ஐ பவர் 2 அப் டு ஐ பவர் 102. இதில் லாஜிக் நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோன்னா நமக்கு 0 ஆயிரும். அப்போ அன்டில் ஐ பவர் 100 வரைக்கும் 0. அப்போ மிச்சம் யார் இருப்பா, ஐ பவர் 100 + ஐ பவர் ஐ பவர் 101 + ஐ பவர் 102 தான் நம்மகிட்ட இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நம்ம என்னாச்சுன்னா 3 மினிட்ஸில் இந்த பேசிக்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். சாப்டர் 1க்கு இதே மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஐகாலில் தரோம். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸைஸும் அந்த ஒவ்வொரு சாப்டர்ஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காக சாய்வர் அகாடமியில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஸோ ஒவ்வொரு வீக்கும் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. saivaraguide.in போனீங்கன்னா அதில் உங்களுக்கு வெப்பேஜ் ஒன்று காட்டும். ஸோ அதில் நீங்கள் மேக்ஸ்க்கான கெமிஸ்ட்ரிக்கான உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கப்புறம் சம்டே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்போட ஜாயினிங் லிங்க் கிடச்சிரும். அதில் எவ்ரி வீக் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்ரெடி இருந்த வீக்கோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே ட்ரைவ் லிங்க்ல தான் கொடுத்துருப்போம். அண்ட் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டச்சிலே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் டைம் கேப் கிடைக்குதோ ஸ்கூலில் ஒரு டெஸ்ட் இங்கே ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி எழுதி பார்த்துட்டே இருங்க. 2.2னா ஒரே ஒரு 3 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சைடு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும், அந்த சைடு ஒரு காம்ப்ளெக்ஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனால் டேரக்ட் ஃபார்மில் கிடையாது. ஸோ ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் இருக்கும். ஃபஸ்ட் என்ன எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணி இதில் ரியல் டேர்ம் இதில் இமேஜ் எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் ஃபார்ம் வரும். என்னன்னா இங்கே சால்வ் எலிமினேஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் x and y வந்துடும். முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. என்னன்னா நம்ம வெக்டர் அல்ஜிப்ராவில் என்ன பண்ணுவோம், ஐ வெக்டர் ஆட் பண்ணுவேன், ஜே வெக்டர் ஆட் பண்ணுவேன், கே வெக்டர் அதே லாஜிக் தான். இங்கே என்னன்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ரியல் கூட தான் நீ ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் கூட ஆட் பண்ண போகிறோம். ஓகே டன். இங்கே Z கொடுத்துட்டாங்க, W கொடுத்தாங்க. என்ன வேணுமாமா, Z - IW. அப்போ என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் டபிள்யூட -i இன்ட்டு பண்ணி வர ஆன்சரை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே Z² + 2 × ZW + W². இது பார்க்க Z + W ஹோல் ஸ்கொயராக இருக்குது. ஜஸ்ட் Z + W கண்டுபிடிங்க. அதை 2 வாட்டி இன்ட்டு பண்ணுறீங்க. இன்ட்டு பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும், Z + W ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அதே வேல்யூ இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே லைக் தட் அந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் மாடல் என்னன்னா ஜஸ்ட் அடிஷன். ஸோ LHS = RHS ப்ரூவ் பண்ணுறது. ஆனால் இந்த அடிஷனில் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும் Z1 × Z2 + Z3. ஸோ அப்போ = Z1 Z2 + Z1 Z3 இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோதான். தென் தேர்ட் சம் அடிட்டிவ் அண்ட் மல்டிபிள் இன்வெர்ஸ். அடிட்டிவ்னா என்னன்னா ஒரு நம்பர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். அதாவது மைனஸ் போட்டு. ஸோ இப்போ -1 இருக்குது அப்படின்னா அது ஆப்போசிட்டாக +1 மாற்றிப்பீங்க. இந்த மாதிரி தான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். மல்டிபிள் இன்வெர்ஸ்னா கொடுத்த நம்பரே ரெசிப்ரோக்கல் கொண்டு போய் கான்ஜுகேட் பண்ண முடிஞ்சு. ஸோ அவ்வளோ 2.2 முடிச்சாச்சு. இது ஒரு அதிகபட்சம் 3 மினிட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் நீங்கள் டைம் நிறைய கன்சியூம் பண்ணுவீங்க. கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. மொத்தமாக 2 சம் தான். ஒரு எக்ஸைஸ் ஒரு சம் இருக்கும், எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஆர்கன் டயக்ராம் ஒரு சூப்பரான டாபிக். என்னாச்சுன்னா அவங்க கொடுத்த விஷயத்த கண்டுபிடிச்சிருங்க. இப்போ வந்த ஆன்சர் எனக்கு என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் -1 + i இருக்குன்னு வச்சுக்கலாம். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட் எழுதுங்க. -1,1 எந்த குவாரண்ட் வரும், ஃபர்ஸ்ட் குவாரண்டா, செகண்ட் குவாரண்டா, தேர்ட் குவாரண்டா, ஃபோர்த் குவாரண்டா தெரிஞ்சால் போதும். அதை அப்படியே நீங்கள் பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணி ஸோ ஆரிஜின்லேருந்து ஜாயின் பண்ணால் போதும். டன் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, சம்ஸ் பேஸ்ட் ஆன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதுவும் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக். ஏன்னா இது எல்லாமே பாருங்கள் ஒரு சம் பேசிக்ஸ் பார்க்குறப்ப இது எல்லா சம்மும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன இருக்குது,
ரைட் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐவி ஃபார்ம். ஓகே, இதுலேயே 2 மாடலில் வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்காங்களா, இது கொடுத்துருக்க என்னாச்சு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை, அது ரெக்டாங்கல் ஃபார்மில் இல்லை. ஸோ மேலேயும் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கீழே காம்ப்ளெக்ஸ் இருக்குது. கான்ஜுகேட் பண்ணுவீங்க, கான்ஜுகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எக்ஸ் ப்ளஸ் ஐவி ஃபார்முக்கு மாறிடும். அதில் எது ரியல் பார்ட் எது இமேஜின் பார்ட் மட்டும் மறக்காமல் எழுதணும், அவ்வளோதான். தென் இதே கொஸ்டின் தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஐவி ஃபார்மில் வேணும், இப்போ அதுக்கு பதில் என்ன ரெக்டாங்கல் ஃபார்ம்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு வாட்டி நான் சம் போட்டு பார்த்தா போதும்ல, ரெக்டாங்கல் ஃபார்ம் எக்ஸ் ப்ளஸ் ஐவி ஃபார்ம் ஒன்று தான். அதை எக்ஸ் ப்ளஸ் ஐவியே நம்ம ஃபார்மில் சொல்லப்போ ரெக்டாங்கல் ஃபார்ம் நம்ம சொல்லிடுறோம், அவ்வளோதான். டன். இங்கே என்ன கேட்குறாங்க, z is equal to x plus y, find the real part of 1/z. 1/z கண்டுபிடிங்க, 1 divided by x plus iv, கான்ஜுகேட் எடுங்க, அதில் வர ஆன்சர் எது ரியல் பார்ட் எடுத்ததுன்னா முடிஞ்சு. சிம்பிளிஃபை, இதுவும் அதே தான். என்னாச்சு ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்கல் ஃபார்ம் இல்லை, ஸோ ரெக்டாங்கல் ஃபார்ம் மாற்றுங்க, இது ரெக்டாங்கல் ஃபார்ம் மாற்றுங்க, வர ஆன்சர் கியூப் எடுங்க, மைனஸ் பண்ணிடுங்க, முடிச்சாச்சு. இது கிளாஸிஃபை பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் ஃபைண்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z நமக்கு வேணும். இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிவிட்டு ஜட்டெல்லாம் ஒரு பக்கம், ஜட்டில் ஜட்டம் ஒரு சைட், அண்ட் ஜட் வெளியே காமனாக எடுத்துகிட்டு அந்த நம்பர் வந்து மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும், கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா z கிடச்சிடும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் இது. ஈஸி. z1 z2 கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் z1 by z2 இல்லை z2 by z2 கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த இன்வர்ஸ் கேட்குறான், அப்போ z1 by z2 இன்வர்ஸ் கேட்குறான், தலைகளாக மாற்றிடும், z2 by z1 போட்டால் முடிஞ்சு. தென் இதை பார்க்குறப்ப எக்ஸைஸில் ஒரு சம் இருக்கும், அண்ட் ஜென்ரலாக வெறும் z1 by z2 தான் கேட்குறான். ரொம்ப ஈஸி, ஏன்னா ஃபஸ்ட் டைமே நம்ம போட்டு பார்த்துட்டோம். மேலேயும் கீழேயும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் போட்டு அதை கான்ஜுகேட் பண்ணால் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இது பாருங்க, என்னாச்சுன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதோட ஜட்மெண்ட்ஸ் கண்டு கேட்குறாங்க. ஆனால் 2 பேர் மேலே தான் இருக்கா, நார்மல் ப்ராடக்ட் தான் பண்ணிடுறீங்க. வர ஆன்சருக்கு 1 டிவைட் பை அந்த ஆன்சர் கீழே போட்டு கான்ஜுகேட் பண்ண போகிறீங்க. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. 6th சம். இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சம், ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். 1/u is equal to 1/v plus 1/wன்னு கொடுத்துட்டான். v and w வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுங்க. தென் அதுக்கப்புறம் வர ஆன்சர் திருப்பி என்ன பண்ண, ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. ஏன் ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப நமக்கு வந்து u தான் வேணும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு கான்ஜுகேட் பண்ணுற மாதிரி வரும். வந்தீங்கன்னா ஆன்சர் 1/2 7 -8. இது நிறைய மெத்தட்ஸில் நம்ம போடலாம். ஸோ உங்கள் ஸ்கூல் எது சொல்லி கொடுத்தாங்க போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ முடிச்சிட்டோமா, ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கான்ஜுகேட் அண்ட் பேக். ஓகே இப்போ கான்ஜுகேட் என்ன பண்ணுவோம், ஸோ ப்ளஸ் இருந்தால் அந்த இடத்துல மைனஸ் போடுங்க, இங்கே இமேஜினிங் பார்ட்டில். ஸோ மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட போகிறீங்க. இது பாருங்கள், இது இருக்கிறதுல ஈஸி சம். என்னன்னா, ஷோ தட் இஸ் ரியல், அவ்வளோதான். ரியல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக், z is equal to z bar. இமேஜினா z is equal to minus z bar. உங்களுக்கு எக்ஸைஸில் ஒரு சம், எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும். இதில் என்னன்னா, இந்த சம் நீங்கள் டேட்டா அப்ரோச் பண்ணிடலாம், ஆனால் இந்த சம் டேட்டா நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது என்ன ஃபார்மில், ரெக்டாங்கல் ஃபார்ம் இல்லை. ஸோ மாற்றிட்டதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணிடுங்க. ஒரு சம் போட்டாலே போதும், எக்ஸைஸ் கவர் ஆயிரும் உங்களுக்கு. தென் ரைட் த ஃபாலோயிங் த ரெக்டாங்கல் ஃபார்ம். அவ்வளோ மேலே என்ன கொடுத்துருக்காங்க, பார் கொடுத்துருக்காங்களா, அதை தனியாக பிரித்தா 5 + 9 ஹோல் பார், அப்புறம் 2 - 4i. இந்த பார் தனியாக பிரிக்கிறப்ப இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, ஸோ ஐ கேட்ட, அப்போ இது மைனஸ் போடுவீங்க, முடிச்சாச்சு. இது ஈஸி. அதுக்கப்புறம் இதில் என்ன கேட்குறாங்க, ரியல் பார்ட்டா 5 × z பார்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் ஜட்னா அது x + iy, அதில் ஐயால் இன்ட்டு பார் போட்டீங்கன்னா z x - iy வரும். ஐ உள்ள இன்ட்டு பண்ணுங்கள், முடிஞ்சு. அதில் ரியல் பார்ட் என்னன்னு கேட்குறான், அவ்வளோதான். இந்த ப்ரூவ் தட் ஃபாலோயிங்லாம் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் என்ன பாருங்க, சிம்பிள் லாஜிக்காக பாருங்கள். ரியல் பார்ட் ஆஃப் z = என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, z + z பார் / 2. ஓகே, ஜட்டோட ரியல் பார்ட் என்னது, எக்ஸ். ஓகே, எல்ஹெச்எஸ் எக்ஸ் வரணும். ஆர்ஹெச்எஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, z + z பார் / 2 ப்ரூவ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஜட்னா என்னது, x + iv, z பார்னா x - iv. ஆட் பண்ணுறப்ப iy ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 2x/2 வரும். 2 கேன்சல்னா x. எல்ஹெச்எஸ் = RHS. அவ்வளோ. இதெல்லாம் நீங்கள் போட்டே பார்க்க தேவையில்லை, இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம கண்டிஷன்ஸ். ஓகே, அடுத்து என்னாச்சு எனக்கு, மால்லஸ் பேஸ் சம். இது சிம்பிள். ஸோ x + iv ஃபார்மெட்டில் இருந்தால் மால்லஸ் கண்டுபிடிச்சா ரூட் போடுங்க. ரூட் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜின் ஸ்கொயர், அதில் ப்ளஸ் மைனஸ் என்ன வந்தாலும் கவலைப்படாது, ஏன்னா ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ ஏன்னா x² + y² போட்டுறீங்க. தென் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே என்னன்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி படித்தாது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா, மாலஸ் ஆஃப் z1 z2 இருக்குன்னா அது தனியாக பிரிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, mod z1 mod z2 பிரிக்கலாம். இதே மாலஸ் ஆஃப் z1 + z2 இருந்தால் அதை mod z1 + mod z2 பிரிக்கலாம். அந்த லாஜிக் தான். இங்கெல்லாம் இன்டூல இருக்காங்க, தனித்தனியாக பிரிச்சலாமா. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், mod 1 + i ஹோல் பார், அடுத்து 2 + 3i ஹோல் பார், 4i பிரிச்சரிங்க. அதுக்கப்புறம் மேலே பார் வந்தால் சரி, பார் வாட்டி சரி, மாலஸ் வந்தால் அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. நார்மல் கிடைக்கிற ஆன்சர் இன்ட்டு பண்ணிக்கோங்க. இது வந்து என்னச்சுன்னா, mod z1 / z2 இருக்குது, தனித்தனியாக பிரிச்சுருங்க, mod z1 / z2. இதில் என்னன்னா, இந்த சம் தான் எல்லோரும் மேக்ஸிமம் தப்பு பண்ணிடுவீங்க. இது என்னன்னா, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்து ஃபைனலாக ஒரு ஆன்சர் வருது பார்த்தீங்களா, அந்த ஆன்சருக்கு இந்த mod z1 / z2 அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம். முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2.4 வரைக்கும் டக்குன்னு முடிச்சிட்டோம். வித் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பார்த்தாச்சு. தென் இது ஈஸி. கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எது க்ளோசஸ்ட், எது லார்ஜஸ்ட் கேட்குறாங்க. சிம்பிள் லாஜிக். எப்போ ஒரு விஷயம் க்ளோஸாக இருக்குது, எப்போ ஒரு விஷயம் தூரமாக இருக்குது. க்ளோஸ்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அதில் வேல்யூஸ் கம்மியாக வந்தால் க்ளோசஸ்ட், தூரமாக வந்துச்சுன்னா ஃபாதஸ்ட். அந்த லாஜிக் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறோம், mod z1 - z2 mod z3 - z1 அதில் போட்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறீங்க. வரதில் யார் தான் தூரமாக இருக்கணும், அவன் ஃபாதஸ்ட். க்ளோஸாக இருக்கவங்க க்ளோசஸ்ட். அவ்வளோ. அதெல்லாம் அதே தான். இந்த செகண்ட் சம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ தட் த பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஈஸி. ஈக்குவல் ட்ரையாங்கிள் அர்த்தம் எல்லா பக்கம் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். z1 z2 z3 எடுக்க போகிறீங்க. mod z1 - z2 கண்டுபிடிங்க, z2 - z3 கண்டுபிடிங்க, mod
Z3 மைனஸ் Z1 கண்டுபிடிங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் √3 வந்துடும். வந்தால் ஈஸியான இது மட்டும் போட்டு பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் பண்ணி நீங்கள் இந்த மாடலஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இதில் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. முடிச்சாச்சு, இது ஈஸிக்கான. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா given the complex number z is equal to 3 plus 2y represent the complex number. ஓகே, இது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இது வந்து அடுத்த எக்ஸைஸோட எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும். அது நம்ம ஆட் பண்ண, ஏன்னா ஒரே மாடல் கீழே வருது. ஐசோலேஷன் ரைட் ஆங்கிள் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சிம்பிள். ஐசோலேஷன் நினச்சி 2 sides ஈக்குவலாக இருக்கும். ரைட் ஆங்கிள்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 sides equal to third side ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். போட்டுடலாம். தென் அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த ஏரியா ட்ரையாங்கிள் ஃபார்ம் வித் வெர்டிசஸ், இது அந்த மாடல் கீழே வந்துடும். அண்ட் இந்த சம் நாங்கள் ஏன் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதை நீங்கள் இந்த மாடல்லையும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து கடைசி எக்ஸாம்பிள், அதாவது உங்களுக்கு 2.8 கடைசி எக்ஸாம்பிள் வரும். அண்ட் தென் இதில் இந்த சம்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம்னா, mod z² is equal to z into z bar. இந்த எல்லா சம்மும் அது ஒரே ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, mod z1 plus z2 plus z3 கொடுத்துருப்பான். அதில் mod z1ஓட வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல் ஸ்கொயர் போட்டால் z1 into z1 பார்னு வரும். z1 பாருக்கு பதில் என்ன பண்ணலாம்னா, அந்த கொடுத்துருக்க r² z1 வரும். எடுத்து அந்த ஃபார்முலாவில் z1 plus z2 plus z3 அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சம் கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க. ஏன்னா இங்கே எல்லாரும் குழம்பிப்பீங்க. ஆனால் இது ஈஸி. ரியல் நம்பர் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ரியல் நம்பருக்கு என்ன கேஸ், z bar is equal to z ப்ரூவ் பண்ணால் போதும். அண்ட் இதெல்லாம் சேம் ஒரே ஃபார்மெட், mod z² is equal to z into z bar அந்த ஃபார்மெட்டில் போட்டுருவீங்க. ஷோ தட் த சம்ஸ் ஃபார் சொல்யூஷன். ஓகே, இங்கே வந்து 4 சொல்யூஷன் 5 சொல்யூஷன் இருக்குது. இதுக்குமே இதை எடுத்து இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வரும். பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பேஸு. இதுக்கு வந்து என்னன்னா, மொத்தம் 3 சம் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் போதும். இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி லான்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, மாலஸ் ஆஃப் z1 மைனஸ், நல்லா பார்த்துங்க, ஹோல் மாலஸ் ஆஃப் mod z1 மைனஸ் mod z2 ஹோல் மாலஸ் போட்டிருக்கீங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அவன் கொடுத்த கொஸ்டின் லெஸ் தேன் ஈக்குவல் டு இப்போ தனியாக போட்டுரும் mod z1 ப்ளஸ் z2. இதுக்கு ஹோல் மாலஸ் வந்துடும். இந்த சைடு வரப்போ, அதாவது மைனஸ் வரப்போ, இதே ப்ளஸ் வரப்போ தனித்தனி மாலஸாக போட்டுருவீங்க. அண்ட் இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்டும், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கலாம் நீங்கள். அண்ட் ஸ்கொயர் ரூட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு மாடல் சம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது -2 -sin வர மாதிரி சம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார்மில் பார்த்துலாமா? ஸோ என்னன்னா, ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ரூட் ஆஃப் mod z plus a divided by 2 plus I b divided by mod b root of, அங்கே என்ன பண்ணீங்க, ப்ளஸ் பண்ணிக்கலாம், இங்கே மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். mod z minus a divided by 2. கொடுத்த கொஸ்டினுக்கு mod z முடிங்க, a என்ன b என்ன கண்டுபிடிங்க. நீங்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன, இங்கே பிக்கு மைனஸ் வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, mod b கீழே இருக்குது. ஸோ மேலே கீழே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி கேன்சல் பண்ணி அந்த மைனஸ் போடாம விட்டுருவீங்க. அதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணாதீங்க. முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் யூசிங் மாடலஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன 2.6 வரும். ஸோ இப்போ நம்ம பிளானே 2.5 2.6 நம்ம முடிக்கணும். ஓகே டன். அப்போ அதையும் பார்த்துலாம் நம்ம. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, மாலஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம் யூசிங் மாலஸ்னா சேம் லாஜிக். என்ன பண்ணோம், மாலஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், எக்ஸ் ரியல் டைம் இமேஜ் டைம் எடுத்தோம், அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணோம்ல, சேம் டிட்டோ அதே தான். இங்கே என்ன இருக்குது, z ஈக்குவல் டு mod z minus i இருக்கா, zக்கு x plus iவின்னு போடுவீங்க. அங்கேயும் z ஈக்குவல் டு x plus iவின்னு போடுவீங்க. ரியல் இமேஜின் போட்டு மாலஸ் எடுங்க. எடுத்த ரெண்டு சைடுமே ரூட் இருக்குது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஈஸியாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னாச்சு, இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததான். ஹோல் மாலஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தனித்தனி மாலஸாக பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், zக்கு x plus iv போட்டு ரியல் இமேஜின் போட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணுறீங்க. பண்ணால் கண்டிப்பாக அதில் ஆன்சர் உங்களுக்கு வெறும் y மட்டும் தான் இருக்கும். y = 16 y = 0 அந்த மாதிரி வரும். ஸோ x plus iv போய் அதை அப்ளை பண்ணால் z ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரனால அது ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருப்போம். இது ரொம்ப சிம்பிள் கண்ணா. ஜஸ்ட் கொடுத்துருக்க டேர்ம் அவன் ப்ரூவ் பண்ண சொல்கிறான். டேக்கிங் மாலஸ் ஆன் போத் சைட், தனித்தனி மாலஸாக போடுறீங்க. அப்புறம் எடுத்துக்கப்புறம் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணால் அவன் கேட்குற மாதிரி வந்துடும். அடுத்து கார்ட்டீசியன் ஃபார்ம் வித்தவுட் மாலஸ் யூஸ் பண்ணாமல் போடக்கூடிய டைப்பில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பார்ட் ஆஃப் i(z3) ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட், தென் z bar ஈக்குவல் டு z. இதெல்லாம் அந்த மாடலுக்கு எழுத வருது. இதெல்லாம் ஈஸி, பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தரும். அதுக்கப்புறம் ஃபைண்டிங் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு லாஜிக். என்ன பண்ணால் போதுன்னா, கொடுத்துருக்க ஃபார்மெட்டை z minus z0 is equal to mod z minus z0 is equal to r. இந்த ஃபார்மெட் மாற்றிடுங்க. z டேர்ம் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இங்கே எடுத்துக்கலாம், 3z இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது வந்து z மட்டும் தான் நமக்கு இருக்கணும். டிவைட் பை 3 பண்ணி ஸோ கம்பேர் பண்ணுறப்போ சென்டர் ரேடியஸ் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரூவ் தட் சம்மில் ஒரே ஒரு சம் இமேஜினரி பேஸ் பண்ண ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம வந்து நிறைய ஸ்கூலில் நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, a plus ib divided by c plus id. அதில் இமேஜினரி பார்ட்டுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு, போட்டிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இந்த 2.6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸி. ஸோ அவ்வளோ டக்குன்னு முடிச்சுட்டு பாருங்கள். ஒரு ½ hour தான். நீங்கள் 2.6 இப்போ ½ hour. அடுத்த எக்ஸாமுக்குலாம் போகிறப்போ ஏதாவது கஸ்டமருக்கு சம் மட்டும் போட்டால் போதும். 2.7 2.8 நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டோ லைக்கோ இது நிறைய நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணும், நிறைய பேருக்கு இது புஷ் பண்ணி கொடுக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது மூலமாக பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும். அடுத்த வீடியோஸ் சீக்கிரம் டக்கு நாங்கள் போட்டுருவோம். ஏன்னா ஃபஸ்ட் சாப்டர் போட்டதுக்கு செகண்ட் சாப்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 weeks பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய சாப்டர்ஸ் நம்ம வீடியோ போடுவோம். Until then, bye from Karthik.